ஒரு வழியாக ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் மார்னிங் ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. சரி அதையும் முடிச்சிடலான்னு முருகாவுக்கு ஒரு குட் மார்னிங்கை சொல்லிவிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்போதும் காலையில் கொஞ்சம் ஒதுங்க வச்சுருவேன் டெஸ்க்கை. அதே மாதிரி ஒதுங்க வச்சுட்டு ஆரம்பித்தாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு காஃபியை போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு நான் எப்போதுமே அவரும் நைட் ஷிஃப்ட்டுன்றதுனால நான் தான் காஃபி போட்டு எழுப்பி விடுவேன். அதனால் 2 பேரும் காலையில் ஒரு காஃபி கொஞ்சம் பிஸ்கெட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போதுமே காஃபி தாங்க நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காஃபி குடித்தா அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். நல்ல சுட சுட காஃபியும் அதோட பிஸ்கெட்டு செம்ம காம்பினேஷனு. அம்மாவின் மந்திரம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மாம்ஸ் மேஜிக்கு ஆளுக்கு 4 நாள் ஷேர் பண்ணுவோம். அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 2 மணி நேரத்துக்கு தாங்கும். அதனால் நான் எப்போதுமே இந்த ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன்னா மத்தியானம் சமையல் சமைக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தாங்கும். ஸ்கூல் விட்டு வந்து பார்த்தா கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒதுங்க வைக்கிறதுனே தெரியல. அங்கங்கே சாப்பிட்ட தட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. சரி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ரூமுக்கு போனால் அதுக்கு மேலே தோட்டின துண்டு பெட்டு எல்லாம் அப்படியே கிடக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானேன்னு ஆஃபீஸ்லேயும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானேன்னு வீட்லேயும் நம்மளை வச்சு நல்லா செய்கிறாங்கங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ்க்கு புரியும். பேசாமல் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெண் குயின் குதிச்ச மாதிரி ஏசியை போட்டு படுத்துட்டேங்க. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, தூங்குடா கைப்புள்ள அப்படின்ட்டு 2 மணி நேரம் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டூடு